ஹலோ, இந்த Revit tutorial மெட்ரிக் ஜென்ரிக் ஃபேமிலி யூஸ் பண்ணி எப்படி பேராமெட்ரிக் ரைடிங் ஃபேமிலி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ்குள்ளோடி போய் ஜென்ரிக் மெட்ரிக் ஃபேமிலி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லெவலுக்கு போயிட்டு நம்ம ரெஃபரன்ஸ் பிளைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ரல் ஆக்சிஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் 4 சைஸ்லேயும் ரெஃபரன்ஸ் பிளைன் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பிக் லைன் டூல் யூஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் செட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் லைனை மட்டும் ரெஃபரன்ஸ் பிளைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கலாக புதிய ரெஃபரன்ஸ் பிளைன் க்ரியேட் ஆகுது. தென் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டு ஆக்சிஸுமே ரெஃபரன்ஸ் லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் க்ரியேட் பண்ண ரெஃபரன்ஸ் லைனுக்கு பராமீட்டர் இப்போ செட் பண்ணுறேன். ஸோ மேஜர்லி நம்ம 2 பராமீட்டர் செட் பண்ண போகிறோம். ஒன்று லென்த் பராமீட்டர் அண்ட் இன்னொன்று விட்த் பராமீட்டர். ஸோ இந்த பராமீட்டர்ஸ் அசைன் பண்ணும்போது நான் இன்ஸ்டன்ஸ் டைப் ப்ராப்பர்ட்டியில் இந்த பராமீட்டர்ஸை அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எப்போ வேணாலும் ஈஸியாக இந்த பராமீட்டரோட விட்த் ஆர் லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இப்போ பராமீட்டர் டைமென்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணும்போது நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம சரி இப்போ இதில் 3 ரெஃபரன்ஸ் பிளைனுக்குமே நம்ம காமனாக க்ரியேட் பண்ணால் டைமென்ஷனை செலக்ட் பண்ணி அதில் ஈக்யூவை கொடுக்க போகிறோம். ஸோ ஈக்யூ கொடுக்குறதுனால நம்ம இங்கே பராமீட்டரில் டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஈக்குவலாக அந்த டைமென்ஷன் 2 சைடுமே ஸ்பிட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வியூ போய் ஹைட் பராமீட்டர் அண்ட் பாலிஸ்டரோட ஹைட் 2 பராமீட்டர் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெக் ஹைட்டோட பராமீட்டர் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பாலிஸ்டர் ஹைட்டோட பராமீட்டர் செட் பண்ண போகிறேன். ஸோ சேம் தான் நம்ம ரெஃபரன்ஸ் பிளைன் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் லெவலில் இருக்கிற ரெஃபரன்ஸ் பிளைன் அண்ட் நம்ம க்ரியேட் பண்ண ரெஃபரன்ஸ் பிளைனை செலக்ட் பண்ணி ஒரு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அந்த டைமென்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பராமீட்டர் செட் பண்ண போகிறோம். அண்ட் ஐ திங்க் டு நோட் இஸ் நம்ம செட் பண்ணுற எல்லா பராமீட்டருமே இன்ஸ்டன்ட் பராமீட்டராக தான் செட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த பராமீட்டர் நமக்கு ரொம்ப யூஸ் பண்ண போகிறது இல்லை. அண்ட் சம் டிப்பிக்கல் பராமீட்டர்ஸ் லைக் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் நம்ம டைப் பராமீட்டர் செட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா டைமென்ஷன் பராமீட்டர்ஸ்லையும் நம்ம இன்ஸ்டன்ட் பராமீட்டர்லாம் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அப்படியே ரெஃபரன்ஸ் லெவலில் போய் டெக்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூஷனுக்குள்ளாடி போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு அதை நம்ம ரெஃபரன்ஸ் பிளைன் கூட அலைன் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ போய் டெக்கோட ஹைட்டினை நம்ம பராமீட்டர்ஸ் கூட லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆரோஸை மூவ் பண்ணி நான் பிளெயினில் ப்ளேஸ் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் பிளெயினில் ப்ளேஸ் பண்ணுறேன். லாக் சிம்பிள் வருது, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அகைன் ரெஃபரன்ஸ் லெவல் போய் ஒரு 3 ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். எதுக்குன்னா பாலிஸ்டரோட பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வேண்டி. ஸோ ஒரு 100 mm ஆஃப்செட் கொடுத்து ஒரு 3 ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதையும் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம மேஜர் ரெஃபரன்ஸ் பிளேன் கூட டைமென்ஷன் ட்ராப் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்குன்னா நம்ம மேஜர் ரெஃபரன்ஸ் பிளேனோட டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது எங்கள் ரெஃபரன்ஸ் பிளேன் அது கூடவே மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாலிஸ்டர் பண்ணலாம். ஸோ பாலிஸ்டர் பண்ணால் நான் அகைன் இன்னொரு ஃபேமிலியில் போய் தான் பண்ண போகிறேன். ஸோ நியூ போய் ஃபேமிலி போய் ஸோ மெட்ரிக் கேஷப் ஃபேமிலி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மெட்ரிக் ஜென்ரிக் ஃபேமிலியும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரைக்கு வேண்டி கேஸ் ஆஃப் ஃபேமிலியில் பண்ணிக்கிறேங்க.
ஸோ இங்கேயுமே சேம் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூஷன் ஓப்பன் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் மேலே டேரெக்டாக வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து பேராமீட்டர்ஸோட டைமென்ஷன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேமிலியோட அட்வான்டேஜ் இதுதான். நமக்கு வந்து பேசிக்கான லென்த் அண்ட் விட்த் பேராமீட்டர் ஆல்ரெடி உள்ள அசைன் ஆகிருக்கு. நம்ம ஜஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுத்த பண்ணால் மட்டும் போதும், மாடல் மட்டும் பண்ணால் போதும். அண்ட் இது தனி ஃபேமிலியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து மெட்டீரியல் பேராமீட்டருமே நம்ம அசைன் பண்ணுறது நல்லது. சரி, நான் இப்போ இதுக்கு ஒரு மெட்டீரியல் ஃபேமிலி அசைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம டைனிங் ஃபேமிலிக்குள்ளாடி கொண்டு போகும்போது அங்கே போய் மெட்டீரியல் நம்ம வாங்கினா டேரெக்டாக அதிலேயே மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ போய் ஹைட்டையுமே வந்து நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக இதை வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளாடி கொண்டு போய்க்கலாம். இதுலேயே நான் இன்ஸ்டன்ட் பேராமீட்டர் தான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபேமிலிக்குள்ளாடி லோட் பண்ணி எனக்கு எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் கிட்ட வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அலைன் டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து எனக்கு எங்கே வேணுமோ அதை அலைன் பண்ணி இந்த பிளேஸ் அந்த பிளேஸில் இருக்கிற ரெஃபரன்ஸ் பிளேன் கூட வந்து நான் கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ போகிறேன். போயிட்டு வந்து பாலிஸ்டரோட பேஸை வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹைட் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பேராமீட்டர் செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் பேராமீட்டர் பேஸ் பண்ணி நம்ம பாலிஸ்டரோட ஹைட்டை வந்து நான் வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ வந்து அதே பேராமீட்டர் இதில் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மேஜர் காம்பனண்ட்டை வந்து நம்ம மேஜர் பாலிஸ்டர் காம்பனண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து எனக்கு எங்கே கேரட் ப்ளேஸ் பண்ணணும் அந்த ஏரியா வர நான் ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு மினிமம் நம்பர் தான் சும்மா பேசிக்காக செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நான் என்னோடய அரே பேராமீட்டர் செட் பண்ணிவிட்டு ஆட் பேராமீட்டர் கொடுக்குறேன். ஸோ ஆட் பேராமீட்டரில் போய் நான் வந்து ஜஸ்ட் இதுக்கு வந்து பாலிஸ்டர் பென் சைடுன்னு வந்து ஒரு நேம் மட்டும் அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது வந்து இந்த குரூப் பேராமீட்டர் அந்த இது வந்து கன்ஸ்டன்ட்டில் இருக்கணும். அண்ட் வந்து இன்ஸ்டன்ட் டைப்பில் வந்து இது அசைன் ஆகிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேமிலி டைப்ஸ்க்குள்ளாடி போகிறேன். அதுக்குள்ளாடி போய் புதுசாக பேராமீட்டர் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நியூ பேராமீட்டருக்கு ஒருவாடி போய் ஸ்பேஸ் பேராமீட்டர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ மீட்டர் ஸ்பேஸ் பேராமீட்டர் சரி பாலிஸ்டர் ஸ்பேஸ் and I'm setting it as an instant parameter. That's it. Okay கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க கன்ஸ்டன்ட் பேராமீட்டர்லாம் அதாவது பாலிஸ்டர் கவுண்ட் சைடு. ஸோ இந்த இதில் போய் நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கலாம். ஸோ ரவுண்ட் அப் ஓப்பன் பிரேஸ் விட்த் ஸ்லாஷ் பாலிஸ்டர் ஸ்பேசிங் அண்ட் க்ளோஸ் த பிரேஸ். ஸோ இந்த ஃபார்முலா கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாலிஸ்டர் ஸ்பேசிங்கோட டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கேயும் வந்து டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வேர்டிங்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் பிகாஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கரெக்டாக வரையில. ஸோ நான் வந்து திருப்பி பண்ணும்போது அந்த வேர்டிங்ஸோட இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு வந்து எப்படி வந்து பாலிஸ்டர் க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி ரைட் சைடும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட் பாலிஸ்டர் போஸ்ட் வந்து நான் வந்து பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் கூட அலைட் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அரே டூல் யூஸ் பண்ணி நான் வந்து எனக்கு எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அந்த ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணி அகைன் அந்த ரெஃபரன்ஸ் லைன் கூட லாக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து லெஃப்ட் சைட் பண்ணும்போது நான் வந்து அந்த லாஸ்ட் பாலிஸ்டர் போஸ்ட்டை வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணி இருக்கிறது காட்டியிருக்க மாட்டேன். ஸோ அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைட் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ
இதுக்குமே வந்து நான் பாலிஸ்டர் சைடு ரைட் சைடுன்னு ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண சேம் பாலிஸ்டர் ஸ்பேசிங் பேராமீட்டர் தான். அதில் அடிஷ்னல் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் பேராமீட்டர் தான் இதை செட் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ அகைன் நம்ம கீழே கொடுத்த அதே ஃபார்மில் தான். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாலிஸ்டர் வந்து கரெக்டான ஸ்பேசிங்கில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்குமே அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஃபார்முலாவில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். நம்ம அவங்க ஃபார்முலாவில் வந்து விட்த் யூஸ் பண்ண ப்ளேஸில் வந்து நம்ம வந்து லென்த் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஃபார்முலா தான் காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா விட்த் வர இடத்துல மட்டும் நம்ம வந்து தென் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே கொடுத்தா போதும், அவங்களுக்கு பாலிஸ்டர் வந்து கவுண்ட் ரெடி ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பாலிஸ்டரோட ஹைட் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாலிஸ்டரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அரேயில் ஃபார்ம் பண்ணனாலே எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் குரூப்பாக ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வந்து எடிட் குரூப் உள்ளாடி போய் ஒரு இதோட சைஸ் சேஞ்ச் பண்ண போதும் அந்த பர்டிகுலர் அரேயில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டோட சைஸுமே வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் இது வந்து அப்படியே இன்ஸ்டன்ட் பேராமீட்டரில் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு சைடாக போய் தான் நம்ம வந்து இதோட ஹைட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் வி மேட் இட் அஸ் அண்ட் டைப் பேராமீட்டர் நம்ம ஒரு எலிமெண்ட்டோட டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணது போதும் மொத்தமாக சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இங்கே வந்து ஹேண்ட் ரைட்டிங் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வேண்டி அகைன் வந்து நான் வந்து ஒரு 4 ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் 70 mm ஆஃப்செட் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக வந்து நான் வந்து ஒரு 4 ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரி 3 ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி டைமென்ஷன் வந்து நம்ம ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் பிளேன் அண்ட் இந்த ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு வந்து க்ரியேட் பண்ணி அதோட கன்ஸ்ட்ரெயின் வந்து லாக் பண்ணிக்கிறேன். அண்ட் கன்ஸ்ட்ரெயின் எதுக்கு லாக் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் நம்ம ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் பிளேனோட டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது இது அது கூடவே மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அகைன் எக்ஸ்ட்ரூஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூஷனுக்குள்ளாடி போயிட்டு நான் இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் பேஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இங்கேயும் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக லாக் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூ போய் அகெயின் வந்து இன்னொரு ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா கைடிங்கோட விட்டுக்கு வேண்டி. ஸோ ரெஃபரன்ஸ் பிளேனோட ஷார்ட்கட் வந்து ஆர்டி. ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட் கீஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட ரிவிட் ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னுமே ஸ்மூத்தாக அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கேயுமே ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷன் கோட வந்து அலைன் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பேராமீட்டருக்கு சைஸிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து டைப் பேராமீட்டருக்குள்ளாடி போகிறேன். ஸோ இதோட லென்த் விட்த் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணுற லென்த் அண்ட் விட்த் பேஸ் பண்ணி நம்மளோட பாலிஸ்டரோட கவுண்ட் அண்ட்
ரெயில் ஹேண்ட் ரெயில் அண்ட் டெக்கோட சைஸ் இது எல்லாமே வந்து பேரலாக ஒரே மாதிரி மீன்ஸ் ஒரே மாதிரி வந்து சைஸ் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஓகே நம்ம அதில் வந்து கரெக்டாக வந்து கன்ஸ்ட்ரெயின் லாக் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து சைஸ் அவுட் ஆகுது. ஸோ இதோட கன்ஸ்ட்ரெயின் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு ஜஸ்ட் அலைன் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து ரெஃபரன்ஸ் பிளேனை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பாலிஸ்டரோட எண்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரெயின் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அகைன் சைஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். Yeah, it's working perfectly. So everything is fine now. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணுமோ ரேண்டமாக அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் இங்கே வந்து ஸ்பேஸ் கீயை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், ஓரியன்டேஷன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே நம்ம ஒரு விஷயம் மறந்துட்டோம், நம்ம வந்து மெட்டீரியல் பேராமீட்டர் செட் பண்ணிடலாம். ஸோ நான் டெக்கை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் மெட்டீரியல் பேராமீட்டர் மட்டும் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி போய் இதோட மெட்டீரியல் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அப்படியே லோடின் ப்ராஜெக்ட் கொடுத்து ஜஸ்ட் ஓவர் த ஃபேமிலி அண்ட் இட்ஸ் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன். சரி that's it. ஸோ இப்போ இதோட டைப் பேராமீட்டருக்குள்ளாடி போய் பார்த்தா நம்மளோட மெட்டீரியல் ஆப்ஷன் எல்லாமே இதில் வந்திருக்கும். ஸோ இப்போ இதோட சைஸஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபேமிலி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வேல்யூ கவுண்டை நான் ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்பேஸிங்கை சேஞ்ச் பண்ணும்போது அங்கே பேலன்ஸ்டு கவுண்டுன்னு சேஞ்ச் ஆகும். யா நெக்ஸ்ட் ஹைட், லென்த், விட்த் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டன்ட் பேராமீட்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லைக் நம்ம ஒரு ஃபேமிலியோட இது பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுமோ அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அந்த பர்டிகுலர் காம்பனண்டோட சைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், மற்றதோடதுன்னா அப்படியே இருக்கும். இதே நம்ம டைப் பேராமீட்டர் இந்த சைஸிங்ஸ் சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே இருக்கிற எல்லா காம்பனண்டோட சைஸுமே அட் த சேம் டைம் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபேமிலியை நீங்கள் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் பேராமீட்டரில் கொடுக்கறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் உங்கள் டிசைனோட ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒவ்வொரு சைஸிங்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இது இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த Revit ஃபேமிலி டியூட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக இன்னொரு Revit டியூட்டோரியல் உங்களை மீட் பண்ணுறேன். And for more Revit tutorial and architecture related content, please like, share and subscribe to BeginnersTamil channel. Thank you.